अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती भूषणम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किके वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिस्मृतिगृह्णातु मामकम् प्रसादेति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम् स्वसितावधूतपरवादिवैभवाः निगमान्तनीतिजलदेः स्थलस्पृशः प्रतिपादयन्ति गतिमापवर्गकीं यति सार्वभौमपदसात्कृताशयाः यति सार्वभौमரான சுபாஷ்யக்காரருடைய பதசாத்ருதாசையாக அந்த திருவடிக்கே தம்மை அர்ப்பித்து கொண்ட மகான்கள் இருக்காள் அற்று தீர்ந்தவர்கள். அவளுக்கு 3 விதமான பெருமை சொல்லப்படுறது. பரவாதி வைபவம், பரவாதிகளே அவளுடைய மூச்சு காற்றினாலேயே வெல்லக்கூடியவர்களாக இருக்காருன்னு அதையும் பார்த்தோம். ஏன்னா வேதாந்தத்தை அவளுடைய மூச்சு எல்லாம் வேதாந்தத்தை விபாஷக்காரருடைய கிரந்தங்களை சேவிச்சே, அதாவது அதுக்கு உதாரணம் கொடுற சுவாமி தேசியனே நிர்விஷ்டம் யதி சார்வபௌமவச்சசாம் ஆதிப்திபிர் யௌவனம் அப்படின்னு சாய்க்கிறார். இன்னும் பல இடத்துல பல சாய்க்கிறார். அந்த மாதிரி யதீஸ்வர பாரதி ரசபரேண நீதம் வயா அப்படின்னு தான் சாய்க்கிறார். அவரை போலே அதான். அதனால அந்த எட்டு சார்வங்களுக்கு அற்றுத்து இந்த ஆச்சாரிய சார்வம் வாழ்றாளே அவள்லாம் தங்களுடைய மூச்சு காற்று அவளுடைய சாதாரண பேச்சு இருக்குதே, அந்த பேச்சே இத்தர மதத்தினுடைய புதுஷ்டியான பாதங்கள்லாம் துர்வாதங்கள்லாம் போக்கடிச்சிடும். என்ன கண்டோக்கியா மறையினுடைய அர்த்தத்தை அவ சொல்லக்கூடியவர்கள் தெளிவா சாரமா. அது எப்படி முடியுது அப்படின்னா வேதாந்த நீதி ஜலதே ஸ்தலஸ்புஷா, வேதாந்த சாஸ்திரத்தினுடைய ஆழம் அடிபாகத்தை தொட்டவர்கள், அதாவது உட்கருத்து அப்படியே அறிஞ்சவர்கள். அதனால சிஷ்யர்களுக்கெல்லாம் என்ன பண்றா, பிரதிபாதயந்தி கதிமாபவர்கீம், சிஷ்யர்களான நமக்கு அவெல்லாம் மோட்ச மார்க்கத்தை உபதேசம் பண்றா. சரணாகதி மார்க்கத்தை பிரபன்னா தன்யேஷான் நதிசித்து முகுந்தோ நிஜபதம் தஸ்ய வசீகரணம் தச்சரணாகதேவா அப்படின்ற ரீதியிலே சரணாகதியினுடைய தன்மையை நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணி சர்வயோக்கியம் அனாயாசம் அப்பிரமாதம் அனுபமம் எல்லாருக்கும் அது தகுந்தது. பக்தியாதோ சக்த பாவகான்ற ஸ்லோகத்துல சுவாமி தேசியம் காட்டினரே, அந்த மாதிரி எல்லாருக்கும் அது தகுந்தது. அதாவது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் எல்லாருக்கும் எல்லாருக்கும் எளிதான ஏற்றத்தாலும் சர்வயோக்கியம் அனாயாசம் அனாயாசமா பண்ணக்கூடிய அப்பிரமாதம், அதுல தவறுக்கே இடம் இல்லாது அனுபமம், அதுக்கு ஒத்ததே வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்ற ரீதியில இருக்கக்கூடிய சரணாகதியே அப்படின்னு நேற்று பார்த்தோம். இந்த கதி சப்தம் இருக்க கதிமாபவர்கீம் அப்படின்னா கதின்னா பிராபியம்னு ஒரு அர்த்தம், அடையக்கூடிய பலன். அது அடையக்கூடிய பலன்னா மோட்சம் அபவர்க்கம், கதியும் ஆபவர்க்கம். அந்த மோட்சமாகிய பலத்தை அடையறதுக்கு உண்டான வழியே சாதனத்தை உபதேசம் பண்றான்னு நேற்று பார்த்தோம். கத்தின்னா வழின்ற அர்த்தத்துல. இப்ப கத்தின்னா பிராப்தம்னே ஒரு அர்த்தம் இருக்கிறதுனால நமக்கு மோட்சமாகிற பிராபிய வஸ்து இருக்குதே பலன், அதை பத்தி உபதேசம் பண்றா அப்படின்னு ஒரு அர்த்தம். அது என்ன மோட்சம், அதை உபதேசம் பண்றா அப்படின்னு சொன்னா
எல்லா மதத்திலையும் அதான் ஒவ்வொரு மதத்திலையும் அவரவர்கள் எதையோ தத்துவத்தை கொண்டிருக்கார்கள். அதனால மோட்சம் பின்ன பின்னமா இருக்கு. அவா சொல்ற அதாவது மோட்சம்ன்றது என்னது, முதல்ல சப்தார்த்தப்படிக்கு இந்த சம்சாரத்திலேருந்து விடுபடுறது. இப்போ அத்வைதிகள்னு வச்சுப்போம், அவ இதெல்லாம் பொய்ன்னு சொல்றா, பிரம்மம் சத்தியம் அந்நிய சர்வம் மித்தியான்னு சொல்றா. அப்ப இந்த சம்சாரமே மித்தியன்னு சொன்னா விட்டு பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம்னு சொன்னதுனால இப்போ பிரம்மத்தை தவிர வேற வஸ்து ஒன்றும் மெய் இல்லாதனால அவ என்ன சொல்றா, மோட்சம் இந்த சம்சாரத்திலேருந்து விடுபடுறது மோட்சம். அதுல ஒன்றும் எல்லாருக்கும் சந்தேகம் இல்லை. அது அந்த மோட்சம் எப்படி இருக்கும், கருப்பா இருக்குமா சிவப்பா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்றேன். எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இல்லை இல்லை, அந்த இந்த பொய்யான ஜீவபாவம் இருக்குதே, இந்த ஜீவபாவம் போய் பிரம்மபாவம் இவனுக்கு வந்துட்டுன்னா இந்த பொய்த்தன்மை போயிடும், அப்போ பிரம்மமாவே ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன பண்றா, அதான் அவித்யா நிவர்த்தி ரேவகி மோக்ஷான்னு அவ சொல்றா. அவித்யா போறதே மோக்ஷம். ஏன்னா இந்த ஜீவனுக்கு, ஏன்னா பிரம்மத்துக்கு அவித்தியினால் தானே இந்த மாதிரி ஜீவபாவம் எல்லாம் வந்திருக்குது. இந்த அவித்ய போயிடுத்துன்னா இந்த ஜீவபாவம் போயிடும். முன்னையே ஒரு பிரகரணத்துல சொன்னமோ இல்லை இருக்கட்டும். குளத்துல ஒரு குடத்துல ஜலம் எடுத்து வைக்கிறோம், வேற ஒரு பாத்திரத்துல ஜலம் வைக்கிறோம். அப்படி வைக்கிட்டே அந்த குளத்தினுடைய நீர் தான் அந்த கட்டத்துல இருக்கிற நீராகவும் இன்னும் ஏதோ சில பாத்திரத்துல இருக்கிற நீராகவும் பிரிஞ்சிருக்குது உபாதியினால. அத்த நாம என்ன பண்றோம், உபாதியினால ஒரு பாத்திரத்துல எடுத்து வைக்கிறோம். அந்த பாத்திர அளவு அது இது கட்ட ஜலம், இது ஏதோ ஸ்தாலி ஜலம் அப்படின்னு சொல்றோம். இது இந்த கட்டத்தையும் இது மொத்தம் குளத்து ஜலம் தான் அப்படின்னு அது அப்படியே குளத்திலேயே கொட்டிட்டோம்னா அது குளத்து ஜலமாவே மறுபடியும் ஆயிடுறது. அதுக்கு ஆகாசத்தை உதாரணம் சொல்லுவார்கள் சுலபமா, கட்டாகாசம் மட்டாகாசம் அப்படின்னு. ஆகாசம் எல்லா இடத்துலயும் இருக்குது. ஒரு இடத்துல பானை இருந்ததுன்னா பானை அளவுக்கு பானை உள்ள தனியா அது பிரிக்கப்பட்டிருக்கோல்ல, அதுக்கு கட்டாகாசம்னு பேரு. அந்த பானை உடஞ்சி போச்சுன்னா மொத்த ஆகாசத்தோடும் அந்த ஆகாசம் சேர்ந்து போகுது அப்படின்னு அவ சொல்றா. அதுக்கு இந்த ஜீவனா தெரியுறானோ அவித்தியினால இந்த ஜீவன் உபாசனம் பண்ணி அந்த தத்துவமசி அது இது அதெல்லாம் சொல்லி உபாசனம் பண்ணான்னா பிரம்மமும் நானும் ஒண்ணுதான்னு அவன் இருந்தான்னா அந்த பிரம்மமாவே ஆயிடுறான் அப்படின்னு சொல்றான். அதனால ஒவ்வொருத்தருக்கும் தத்துவம் வேறுபடுறதுனால மோட்சம்ன்ற பலன் இருக்குது, புருஷார்த்தம் நாம பெற வேண்டிய பலன், அதுவும் வேறுபடுறது, அதுக்கு உபாயமும் வேறுபடுறது. அதனால இந்த இடத்துல கதிமாப வர்க்க கீம் அப்படின்ற இடத்துல நம்முடைய ஆச்சாரியால் நாம பெறக்கூடிய பலனை பத்தி சொல்ற. அதனால சில மதக்காரால் என்ன பண்றான்னா பாஷாண கல்பம் மாதிரி ஆகுதுதான் மோட்சம் அப்படின்னு சொல்ற. அதாவது ஜீவனுக்கு குணங்கள்லாம் இல்ல ஏதோ இருக்குது, இதெல்லாம் இது இல்லை. அதாவது இந்த குணங்கள்லாம் சுக துக்காதிகளை உண்டு பண்ணக்கூடியது. அதனால இதுலேருந்து விடுபட்டு அந்த கல்லு போல ஆறுதுதான் இருக்குது, அறிவிலியா இருக்கிறதுன்னு இருக்க கல்லு மாதிரி, அதுதான் பாஷாண கல்பம் தான் மோட்சம். இதுல ஆச்சரியம் பாருங்க,
இந்த அத்வைத மதத்தை ஒரு உதாரணம் சொன்னோம். இப்போ அந்த பிரம்மம் அவித்தியினால மறைக்கப்பட்டு இப்ப ஜீவபாவத்தெல்லாம் அடைஞ்சிருக்கு. இந்த ஜீவன் அந்த பிரம்ம பாவத்தை தான் கொள்ற வரையில் இந்த உபாதியினால ஏற்பட்ட இந்த ஜீவபாவம், அந்த ஜீவன் இது பொய்யா இருந்தா கூட இவன் உபாசனாதிகள் எல்லாம் பண்ணி அவனுக்கு அந்த பாவம் வந்ததுன்னா அந்த பிரம்மமாவே ஆயிடுறான். அந்த பிரம்மமாவே ஆயிடுறான். சரி, அந்த பிரம்மமானா என்ன, ரொம்ப சுகமா அப்படின்னா அந்த பிரம்மம் தான் எப்பவுமே அவித்தியோட கூடினதாவே இருக்குது. அதனால இந்த மாதிரி அல்லல் படக்கூடிய ஜீவபாவத்தை தான் அடையிறது. அதனால அவள் காண்பிக்கிற மோட்சமெல்லாம் எதுக்குமே பிரயோஜனப்படாது. அதாவது அதுக்கெல்லாம் ஒரு உபாயமே பண்ண வேண்டாம். ஏன்னா அது ஒரு வஸ்துவா இருந்தா தானே, அப்புறம் அதனால நமக்கு எதனா சாதகமா இருந்தா தானே நம்ம அதை பண்ணணும். அதே மாதிரி ஒரு மதம் என்ன சொல்றான், இந்த சம்சாரத்துல நல்லது கெட்டதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா, நல்ல குணம் தான், சத்துவகுணம் ரஜகுணம் தமோ குணத்தெல்லாம் கொண்டு பண்ணிருந்தோம்னா அது சுக துக்கங்களை கொடுக்கறது. இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் அற்று இருக்கிறது தான் மோட்சம். அப்போ பாஷாண கல்பம் மோட்சம். கல் இருக்குது, அதுக்கு எதனா சுகம் உண்டா துக்கம் உண்டா? கல் வெயில்லையும் காயறது, மழையிலையும் இருக்குது. மழையில இது பண்றதுனால அது குளிர் இருக்கா, இல்லை வெயில்ல காயறதுனால அதுக்கு உஷ்ணமாயி உடம்பு இருக்குன்னா வலிக்கிறதா? இல்லை. அதனால இந்த குணாதிசயங்கள்லாம் கொண்டு வரக்கூடியதெல்லாம் சுக துக்காதிகள். அதனால இதெல்லாம் நீங்கி வெறுமை கல்லை போல ஆறுது இருக்குதே. கல்லுன்னா அறிவு இல்லை, அந்த மாதிரி. ஆனால் அந்த மாதிரி ஆறுதுதான். இப்போ அதுக்காக நாம கஷ்டப்படணும். அதோட இந்த சம்சாரத்துல கஷ்டப்பட்டாலே அப்பப்போ சுகமானா இருக்குது. இது எல்லா மதக்காராளுக்கும் உண்டானது தான். அவாவா சொல்ற மோட்சம் ஒன்றுத்துக்கும் கால்னா பிரயோஜனப்படாது. இப்போ பாசுபத மதத்துல சொல்றா நாம வைகுண்டத்துல போற மாதிரி அவன் பசுபதியே சிவலோக பிராப்தின்னு. அவளுக்கு வரச்சே வேணா இந்த லோகத்தை காட்டிலும் இப்ப இந்திராஜி லோகத்துக்கு போய் நாம அனுபவிக்கிற மாதிரின்னு சொல்லலாம். நீதியெல்லாம் சாமான்யமா இந்த ஜைன மதம் சார்வாகம்னா கேட்கவே வேண்டாம். அவன் நீ எதுவுமே பண்ணுவானா, இங்க அனுபவிக்கிறது தான் சொர்க்கமோ நரகமோ. சொர்க்க நரகம் தனி கிடையாது, மறுபிறவி கிடையாது. இப்போ ஏற்பட்டிருக்கு, இந்த ஏற்பட்ட நாள்ல நீ எப்படி வேணா உன் இஷ்டத்துக்கு அனுபவி. நன்னா அனுபவிச்சானா அதுதான் சொர்க்கம். நாம தலையெழுத்துன்னு சொல்றோம், அந்த மாதிரி அது சரியா இல்லாத அவன் தலையெழுத்துன்னு சொல்ல, அது சரியில்லாத கஷ்டப்பட்டா அதுதான் நரகம். இதை தவிர அடுத்த ஜென்மாவில் சொர்க்கம் நரகம் புண்ணியம் பாவம்லாம் சேர்றதுலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டான் அவன். அந்த மாதிரி தான் இவா சொல்றதும். இந்த பிறவி தாண்டின உடனே நாம பாஷாண கல்பமாத்துக்காக இப்போ நல்ல காரியங்கள்லாம் பண்ணணும். எல்லாரும் மோட்சோபாயத்துக்கு இதுலேருந்து இந்த சம்சாரம் விடுபடுறதுக்கு ஒவ்வொரு உபாயத்தை சொல்லிட்டு இருக்கா. இதை பண்ணணும், இந்த நல்லதை பண்ணணும் அப்படின்னு. இவனை தவிர சார்வாகனை தவிர, சார்வாகன் தான் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு சொல்லி நீ கடன் வாங்கி சாப்பிடு, நன்னா அனுபவி, பிராணனை விட்டுட்டியா செத்து விட்டியா, அதுக்கப்புறம் இந்த கடனாளியாவது அது பாவமாவது புண்ணியமாவது ஒன்றும் இல்லைன்னு சொல்றான். மீதி எல்லாரும் இதுலேருந்து சம்சாரத்திலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு உபாயத்தை சொல்றான். உபாயத்தை சொல்லி அந்த விடுபட்ட நிலைமையை சொல்லச்சே இந்த மாதிரி தான் சொல்றான். அதுக்கு இந்த உபாயத்தை பண்ணாத கூட இருக்கலாம். எதுக்காக நாம கஷ்டப்படணும்? இப்போ என்ன இருக்குமோ. அதனால அவள் காமிக்கிற மற்ற மதங்கள் காமிக்கக்கூடிய மோட்சம் இருக்குதே, அந்த மோட்சத்துக்கும் அந்த மோட்சத்துக்கு உண்டான உபாயத்தை பண்றத காட்டிலும் சாருவாக மதமே தேவலேன்னு அப்படியே இருந்துடலாம். ஒரு வார்த்தைக்கு சொல்றேன், தத்துல்யம்தான். எதுக்காக நாம கஷ்டப்படணும்?
அதாவது இந்த கஷ்டப்படுற ஜீவன் இவனுக்கு அந்த பிரம்மபாவம் வந்துடுத்துன்னா இவன் பிரம்மம் ஆயிடுறான். ஆனா அந்த பிரம்மம் என்ன ஆகுது? அவித்தியினால அல்லல் பட்டு ஜீவபாவத்தை தான் அடையுது. இதே என்னத்துக்கு இதை பண்ணுவானே? இந்த குடத்தை கொட்டிட்டு மறுபடியும் குடத்துல ஜலம் எடுக்கதான் போறோம். அப்படின்ற மாதிரி இருக்கு, போட்டோம். ஆனா நம்முடைய சித்தாந்தத்துல காமிக்கக்கூடிய மோட்சம் என்னது அதை தெரிஞ்சுக்க. நம்முடைய சித்தாந்தத்துல காமிக்கக்கூடிய மோட்சமானது வேதாந்தத்துல சொல்லக்கூடியது என்ன சொல்றது அப்படின்னா, சர்வ கர்ம நிவர்த்தி பூர்வகமான பரிபூர்ண பிரம்ம அனுபவம் தான் மோட்சம். நாம இங்க அனாதிகாலமா ஏதோ ஒரு கர்மத்துல கட்டுப்பட்டு இங்க பத்த ஜீவனா இருக்கும். அதனால பத்த ஜீவனா இருக்கும். இந்த கர்மங்கள் புண்ணிய பாப்பம்ன்ற கர்மங்கள் நம்ம சூழ்ந்திருக்குது. நம்முடைய செயல்னால அகிருத்தியகரண கிருத்தியாகரணம் பண்றதுனால பாப்பம் சூழறது. கிருத்தியகரணம் அகிருத்திய அகரணமா இருந்தாலும் புண்ணியம் சேர்றது. அதனால புண்ணியம் சேர்ந்தா சுகபோக வாழ்க்கையில இருக்கும். இந்த சம்சாரத்துல கட்டுப்பட்டிருக்கோம். பாபத்துக்கு தகுந்த மாதிரி நரகானுபவத்தை பெறணும். அதனால இந்த சர்வ கர்மமும் போகணும், நிவர்த்தி ஆகணும். சரி, சர்வ கர்மமும் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் வந்தேரியானது. இதெல்லாம் இந்த இந்த பிரகிருதி சம்பந்தமான சரீரத்தை கொண்டிருக்கிறதுனால, இந்த புண்ணிய பாபத்தினால இந்த வந்தேரியான இந்த சரீரத்தை கொடுத்து அல்லல் படுத்தக்கூடிய அந்த புண்ணிய தான் சர்வ கர்மங்கள் இருக்கு, புண்ணிய பாபங்கள்லாம் அது நிவர்த்தி பூர்வகமா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு சொல்றானு. அந்த மாதிரி அது நிவர்த்தி பூர்வம் ஆச்சுன்னா இந்த ஜீவன் எப்பவுமே ஞானமயமா இருக்கான். அதனால இந்த தோஷம் நீங்கிச்சின்னா மல பிரக்ஷாளனான் மனேஹே, அதாவது வைரத்தோட்டுல அழுக்கு எடுத்துட்டோம்னா அது தானா ஒளி வீசுறது. அந்த மாதிரி அந்த வைரம் எப்பவுமே ஒளி வீசக்கூடியது. அதுல வந்தேரியான அழுக்கு இருக்குது, நாம் ரொம்ப நாளா போட்டு இருக்கிறதுனால அந்த அழுக்கத்தை எடுத்துட்டோம்னா அது தானா பிரகாசிக்கிறது. அத போல நாம அங்க பிரகாசிக்கிறோம். அதாவது இந்த இடத்துல நாம கர்மம் இருக்கிற வரையில் தான் இந்த லீலா விபூதியில திரிகுணாத்மகமான போக்கிய போகோபகரண போகஸ்தானம் எல்லாம் நமக்கு அமையிறது. அது இல்லைன்னா அது அதை விட்டுட்டோம்னா உடனே நமக்கு இங்க இடம் கிடையாது, வைகுண்ட பிராப்தி தான். அந்த பரமபதத்தில் தான் போய் பெருமாளோட கூட நாம இருக்கும். ஆனால் சர்வ கர்ம நிவர்த்தி பூர்வக அங்க போய் என்ன பண்றோம்? பரிபூர்ணமான பிரம்மானுபவம். பிரம்மத்தை அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்றமே, அது ஏதோ ஏகதேசமா இல்லை, பரிபூர்ணமா. பூர்ணமா இல்லை, பரிபூர்ணம். பிரம்மம் எப்படியெல்லாம் அனுபவிக்கிறதோ அதே மாதிரி நாமும் அப்படி அனுபவிக்கிறோம். மோட்சத்துல அப்படிதான். இங்கிருந்து நாம இந்த சரீரத்தை விட்டு போயிட்டோம்னா அந்த வைகுண்டமாகிற திவ்ய லோகம் இருக்குதே, இந்த லோகத்துல சதா பஷ்யந்தி, எப்பவும் எம்பெருமான பார்த்துட்டே தான் இருக்கும். இந்த லோகத்துலதான் எம்பெருமான பார்க்க முடியாத தன்மை நமக்கு இருக்குது. இந்த புண்ணிய பாபத்தினால மறைக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு பாபத்தினால இல்ல உடல் வருந்துறது, அதனால பெருமாளை சேவிக்கிறதுக்கு முடியல. புண்ணியத்தினால உடல் சுகத்தை அனுபவிக்கிறது, அதனால பெருமாளை சேவிக்க முடியல. ஏன்னா இந்த சுகத்தை அனுபவிக்கிறதுனால. அங்க அப்படி இல்லை. அந்த பெருமாளை சேவிக்கிறதும் அதனை கைக்கிறது தான், அது ஒன்னே தான் இதுவானதுனால அந்த சுகானுபவமா நித்திய நிரதிசயமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது.
அப்படி நித்திய நிர்திசயமா அந்த சுகானுபவம் இருக்குது. அதுதான் சொல்றார். அதுக்கு மேலேயும் ஒரு படி போகணும். அதாவது பிரம்மத்தோட போய் சமானமா அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்றது உபனிஷத்து. அப்படிதான் சொல்றது. சாயுஜ்யம் அவனோட, அதாவது சாலோக்கிய, சாரூபிய, சாமீபிய, சாயுஜ்ய அப்படின்னு 4. அந்த லோகத்துக்கு அவனோட சாலோக்கியம் சமமான லோகத்துக்கு போறோம். இந்த திரிகுணாத்மகமான லோகத்துல இல்ல, அங்க பஞ்சசக்தி மயமா இருக்கிற லோகத்துக்கு போறோம், வைகுண்ட லோகத்துக்கு. சாலோக்கியம். சாயுஜ்யம் தான் சாமீபியம், அவனுடைய சமீபத்துல போறோம். அவனுடைய சமீபத்துல போறதுக்கு முன்ன சாரூபியம். எப்படி இந்த இதெல்லாம் வாங்குறாளே, சர்டிபிகேட்லாம் வாங்குறாளே, அது பேர் என்ன, படிச்சுட்டு டிகிரிலாம். அப்படி டிகிரிலாம் வாங்கிட்டு கொடுக்குறவாளும் வாங்கிக்கிறவாளும் ஒரே மாதிரியான ட்ரெஸ் போட்டுப்பா. கான்வொகேஷனுக்கெல்லாம் கொடுக்குற அந்த சான்சலர் அவரும் அதை போட்டுப்பார், அந்த கோட் அது இதெல்லாம். அதே மாதிரி வாங்கிக்கிறவனும் அதே மாதிரி போட்டுப்பான். அந்த மாதிரி எம்பெருமான போல நமக்கு எல்லாம், எம்பெருமான் எப்படி பிரம்மாலங்காரமா இருக்கானோ அதே மாதிரி நமக்கும் அந்த அலங்காரம் பண்ணப்படும் இங்கேருந்து போற ஜீவனுக்கும். சாலோக்கிய, சாரூபிய, சாமீபியம். அதுக்கப்புறம் அவனிடத்துல கிட்ட போறோம் சமீபத்துல. அதுக்கப்புறம் சாயுஜ்யம், சமான யுக்கு. அவன் அனுபவிக்கிறதெல்லாம் நாமும் அனுபவிக்கிறோம். அதனால சாலோக்கிய, சாரூபிய, சாமீபிய, சாயுஜ்யம் அப்படின்னு 4 விதமான அனுபவம் இருக்குது. அந்த சாயுஜ்யம் தான் அந்த எம்பெருமானுடைய அனுபவமே நமக்கு இருக்குது. இதுக்கு மேல நம்ம ஆச்சாரியாள் ஸ்பஷ்டமா சொல்றா இந்த வேதாந்தத்தை. இதுல இவ்வளவுதான் சொல்லப்படுறது உபநிஷத்துல. உபநிஷத்துல இவ்வளவுதான் சொல்லப்படுறதுன்னா இதுக்கு மேல அர்த்தமெல்லாம் நம்ம ஆச்சாரியாலே கல்பிக்கிறான்னு அர்த்தம் இல்லை. அந்த உபநிஷத்துல மேல் வாரியா நாம பார்த்தோம்னா இவ்வளவு அர்த்தம் தான் இருக்கு. சாஸ்திதா அப்படின்னு சொல்லப்படுறது. அதுக்கு மேல அந்த சாயுஜம் தான் சாஸ்திதான்றது. அதாவது எம்பெருமான போல நாம அனுபவிக்கிறோம்னு சொல்றோமோ. இப்ப பாருங்க, கத்திய ஆரம்பத்துல முதல்ல பிராட்டிய சரணாகதி பண்றோம். புருஷகார பிரபத்தி, பகவான் நாராயண அபிமதானுரூப அப்படின்னு சொல்லி அந்த பிராட்டிய சரணடைத்து எதுக்காக இந்த பிராட்டிய சரணடைஞ்சோன்னு அதுக்கப்புறம் பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அதுல சொல்லத்தே பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த யுகலைகாந்திக ஆத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத பரிபூர்ண அனவரத விசதமே அனன்ய பிரயோஜன அனவதிகாதிசய प्रीतिकारिता शेषावस्तोचिता शेष शेषतैक रतिरूप नित्य कैंकर्य प्राप्त्यपेक्षया पारमार्थिक भगवत चरणारविंद शरणागति यथावस्थिता अविरतास्तुते. அதாவது இங்கேருந்து எதுக்காக சரணாகதி பண்ணணும்னா பாரமார்த்திகமா இருக்கக்கூடிய பரபக்தி பரஜான பரமபக்தினால உண்டாகப்பட்டதான இது இருக்குது அந்த பகவத் அனுபவம். அந்த பகவத் அனுபவத்தினால பகவத் அனுபவ ஜனிதமான பிரீத்தி. ஒரு வஸ்துவை நாம அனுபவிச்சோம்னா அதுல ஒரு பிரீத்தி வரும். அந்த பிரீத்தினால பிரீத்திகாரித அசேஷ அந்த பிரீத்தினால சில காரியத்தை நம்மால வெறுமை இருக்க முடியாது. இப்போ நம்மாத்துக்கு ஒருத்தர் வந்தாள்னா அவள் இடத்துல அவளோட நாம தொடர்பு கொண்டு அவளோட நாம உறவாடுறதுனால ஒரு அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தினால
அவள் இடத்துல ஒரு பிரீத்தி வருது. ஒருத்தர் ஆற்றுக்கு வரேன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக கட்டாயம் உங்களை எதிர்பார்த்துருங்க, ஒரு வாரம் என்ன ஒரு மாதமாக இருந்தாலும் இங்கே தங்கிட்டு போகலாம் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து சொல்கிறான். இன்னொருத்தர் வந்தால் நான் முதல் நாளே ஊருக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன், நீர் வரேன்னு சொல்கிறேன் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா அந்த இடத்துல பிரீத்தி இல்லை, அவளோட அனுபவத்தினால ஏற்பட்ட பிரீத்தி இல்லைங்க. அவளோட நமக்கு அனுபவம் தான், அந்த கசப்பான அனுபவமானதுனால நான் முதல் நாளே ஊருக்கு போகலான்னு நினச்சே தான் ஊருக்கு போகணும் கட்டாயம், அதை தவிர்க்கவே முடியாது, ஆனால் நீங்கள் வேறு இடத்துல தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த கசப்பான அனுபவ பிரீத்தி அதனால் ஏற்பட்டதுனால இந்த மாதிரி வார்த்தை சொல்லுவோம். அதே ஓடுமான வாழ்ந்தால் ஒரு வாரம் என்ன ஒரு மாதம் கூட நீங்கள் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஆற்றுக்கு வந்தாவிட்டும் கதை வரும் நீட்டின்னு போக வேண்டாம், ஆற்றுக்கு வந்தாவிட்டும் என்ன பண்ணுவோம், இது போயிடுவோம். அவளுக்கு அவள் வாசலில் வரத்தேவே ஓடி போய் அவள் பொட்டியை வாங்குறதும் பையெல்லாம் லக்கேஜெல்லாம் வாங்கி கொண்டு வந்து உள்ளே வைக்கிறதும், அவளுக்கு நம்ம ஆற்றுல சன்னிவேசம் தெரிஞ்சால் கூட அதெல்லாம் அப்படியே அந்த குளிக்கிற இடத்துக்கு பாத்ரூம் வரையில் அவள் ஆக்ஷன் போகிறதும் அவளுக்கே தெரியும் இருந்தால் கூட அப்படி ஆக்ஷன் போகிறதும், இங்கே இது பண்ணிக்கலாம் எல்லாம் செட்டாக வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்கிறதும். அதுக்கப்புறம் தன்னுடைய ஆள்காரன்லாம் இருக்கானே வேலையாள்லாம், இவர் நம்ம வீட்டில் தங்குவார், இவர் எப்போ ஆக்ஷன் போகணுன்னாலும் டிரைவர்கிட்ட சொல்லி நீங்கள் ஆக்ஷன் போகணும் அது இது. மற்றவன்லாம் சமையல்காரன்லாம் இருந்தான்னா அவனெல்லாம் வந்து இவருக்கு என்ன வேணுமோ அதுபடி நீ பண்ணி தரணும் அப்படின்லாம் சொல்லி பிரமாதம் உபச்சரிப்பு பண்ணுவோம். ஆனால் மாதிரி பிரீத்திகாரித்த அந்த எம்பெருமானுடைய அனுபவம் இருக்குது, இங்கேருந்து போய் அந்த அனுபவத்தினால நமக்கு ஒரு பிரீத்தி ஏற்படுறது. ஏன்னா இத்தனை நாளாக இங்கே இருக்கக்கூடிய அனுபவம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இது துக்க மூலத்துவ துக்க மிஸ்ரத்துவ துக்கோதர்க்கத்துவம் அப்படின்னு இங்கே வரக்கூடிய அனுபவம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பெறக்கூடிய அனுபவம். அப்படியே வந்ததுனால அனுபவிக்கிற காலத்துலேயும் அது துக்க மிஸ்ரமாக தான் இருக்குமே தவிர துக்க மிஸ்ரம் இல்லாமல் இருக்காது. அதுக்கப்புறம் அது புதுசாக இன்னொரு துக்கத்தையும் கொடுத்துட்டு உண்டு பண்ணிட்டும் கூடும். ஆன மாதிரியான இங்கே இருக்கிறது. அதனால் அங்கே எடுத்து அந்த பகவத் அனுபவம் இருக்க, அந்த பகவத் அனுபவ ஜனித்த பிரீத்தி, அந்த பிரீத்தியினால் செய்யக்கூடிய கைங்கரியம் இப்படின்னு பிரீத்தியினால் செய்யக்கூடிய கைங்கரியம் அது எனக்கு அமையணும்னு பெருமாள் இடத்துல இந்த மாதிரியான மோட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி பண்ண போகிறேன். அதுக்காக தான் தேவரீர் திருவடியில் சரணாகதி பண்ணுறேன் அப்படின்னு புருஷகார பிரபத்தி பண்ணுறேன். இப்போ எப்படி இது அங்கே வேதத்தில் வேதாந்தத்தில் உபனிஷத்தில் அப்படி சொல்லவே இல்லையே, பிரம்மத்தோட கூட இவன் சமானமாக அனுபவிக்கிறான்னு தான் சொல்லியிருக்கு. இப்படி ஒரு கைங்கரியத்தை சொல்கிறாரே அப்படின்னா இது வேதாந்தத்தில் சொல்லாத நம்மளவாலே சொல்கிறா, நம்ம ஆச்சாரியாலே ஏதோ சொல்கிறா போல இருக்குது அப்படின்னே நினைக்க வேண்டாம் துளி கூட. அதாவது நம்ம சம்பிரதாயத்தில் சொல்கிறா அப்படின்னு சொல்லி இது சம்பிரதாய விஷயம் அப்படின்னு. சம்பிரதாய விஷயம்னு எதுக்கு சொல்லணும்னு சொன்னால் கடைந்தெடுத்த விஷயம் இது, மற்றவாளுக்கு தெரியாது, மற்றவெல்லாம் பண்ணுறதில்லை, நாம் பண்ணுறோன்னு சொல்கிறதுக்கு சம்பிரதாய விஷயம்னு சொல்லணும். ஆனால் சம்பிரதாய விஷயம்னு சொல்லச்சே என்னன்னா சில பேர் சம்பிரதாய விஷயம்னு சொல்லச்சே இதெல்லாம் வந்து சாஸ்திரத்தில் இல்லைன்னா கூட நம்ம சம்பிரதாயத்தில் இருக்குது அப்படின்னா சாஸ்திரத்தை மீறின சம்பிரதாயம் நாம் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லுவா. அப்படி இல்லை. இந்த விஷயத்துக்கு உதாரணத்துக்கு இங்கே வந்தது அது சொல்லுறேன். இங்கேருந்து பெருமாள் என்ன பண்ணுறான், இந்த ஜீவனை இவன் எப்படியாவது நம்ம வந்து அடையணும் அப்படின்னு முதல்ல ஈஸ்வர சௌஹார்தம்னு ஆச்சாரிய பிராப்திக்கு முதல் காரணமாக அவன் இருக்கான். அப்புறம் விஷ்ணு கட்டாட்சம்னு மூணாவது காரணமாக இருக்கான். அப்புறம் ஆச்சாரியனா அடையிறான், அந்த ஆச்சாரியனாவும் அந்த எம்பெருமானே இருக்கான். அப்புறம் அந்த ஆச்சாரியனால காட்டப்படுற உபாயஸ்தானத்துலையும் எம்பெருமான் இருக்கான். அப்புறம் அந்த எம்பெருமான் வந்து நமக்கு பலஸ்தானத்துல இருக்கான்.
இப்போ இவன் என்ன பண்றான், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஜீவனிடத்துல இருக்கக்கூடிய ஆதராசினால இப்படியெல்லாம் நம்ம என்ன நமக்கு உபகாரம் பண்ணிட்டே இருக்கான். ஏன், ஜீவன் அவனுடைய சொத்து, அதனால அவன் அதை வச்சு உபகாரம் பண்ணிட்டே இருக்கான். இந்த மாதிரி அங்க போனவங்க என்ன பண்றான், தன்னை தந்த கற்பகம்னு தனக்கு என்னென்ன அனுபவம் உண்டோ அது மொத்தத்தையும் நமக்கும் தரான். அவன் உபய விபூதியும் அனுபவிக்கிற மாதிரி நம்மையும் உபய விபூதியும் அனுபவிக்க பண்றான். அந்த உபய விபூதியை அவன் அனுபவிக்கிட்டு நம்மையும் அந்த மாதிரி பண்றான்னா, இப்ப நமக்கு அவன் உதவி பண்றானா இல்லையா, கைங்கரியம் பண்றானா இல்லையா? நீ எல்லாத்தையும் பொன்னுலகாளீரோ போனமுதாளீரோ அப்படின்ற ரீதியில நீ எங்க வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம நியமிச்சு பண்றானே, நம்ம இடத்துல அவன் ஆதராசியம் கொண்டுதானே அந்த காரியத்தை பண்றான். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஏன்னா இப்படி ஜீவன் சேர்ந்துட்டான், நம்ம இடத்துல சேர்ந்துட்டான். இத்தனை நாளா தனியே இருந்த ஜீவன், நான் இருந்த ஜீவன் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம உபாயம் பண்ணி இங்க சேர்ந்துட்டான் நம்ம இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீவனுக்கு கைங்கரியங்கள்லாம் கொடுத்து அவனை உகப்பிச்சு அப்படிலாம் பண்றானோ. அதேதான் நாமும் அந்த எம்பெருமான இடத்துல பண்றோம். எம்பெருமான இடத்துல அனுபவத்தினால உண்டான பிரீத்தினால கைங்கரியம் பண்றோம். உபநிஷத்துல அதான் சொல்றது. என்ன சொல்றது, எம்பெருமான போல நாமும் துல்லியமா அனுபவிக்கிறோம்னு. எம்பெருமான் என்ன பண்றான், நமக்கு எல்லா அனுபவத்தையும் கொடுக்குறான். அப்பா இருக்கார், குழந்தை இருக்குது அப்படின்னா குழந்தைய அப்பா கொஞ்சம் குழந்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறது எல்லாம் பண்றது. இந்த அனுபவத்தினால அனுபவ பிரீத்தினால இவரும் குழந்தைக்கு குழந்தைய லாலனம் பண்றார். அந்த குழந்தையும் அவர் லாலனம் பண்றதை கொண்டு அவருக்கு சில சேஷ்டைகளை பண்ணி அவருக்கு ஆனந்தத்தை உண்டு பண்றார். அதனால இந்த அனுபவத்தினுடைய பிரீத்தி அப்பாவையும் வெறுமை இருக்கோட்டில் குழந்தைக்கு மேல மேல ஒரு ஆனந்தத்தை உண்டு பண்ற. அந்த குழந்தைக்கு அப்பாவிடத்துல இருக்கக்கூடிய அனுபவத்தினால அதுவும் தன்னுடைய சேஷ்டையினால அப்பாவை ஆனந்திக்கப்படுற. அதுதான் ரெண்டு பேரும் ஒன்னா அனுபவிக்கிறான்றது அர்த்தம். அதுதான் நம்ம சம்பிரதாயத்துல சொல்ற. இதோ சம்பிரதாயத்துல இது தனிய கட்டுக்கதைன்னு அர்த்தம் இல்லை. அதனால பகவத் அனுபவ ஜனித பிரீத்தி, அந்த பிரீத்திகாரித அசேஷ சேஷவருத்தி, அந்த பிரீத்தினால வெறுமை இல்லாத எல்லா சேஷவருத்தியும் பண்றோம் அப்படின்றது தான் நம்முடைய, அதாவது வேதாந்தத்துல சொல்லப்பட்டதான இந்த கதி அபவர்க்கம் சொல்றவன் மோட்சத்தினுடைய தன்மை. எம்பெருமான் தன்னையே அனுபவிக்க கொடுக்குறான். நம்ம தன்னை தந்த கற்பகம்னு. அந்த மாதிரி நாமும் என்ன பண்றோம், எம்பெருமானுக்கு இப்போ பொதுவா சொல்றாளோ இல்ல, உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் அர்ப்பணிச்சு ஒருத்தன் காரியம் பண்றான். அப்படின்னா என்னத்தினால, அவன் யார் இடத்துல காரியம் பண்றானோ அவள் இடத்துல இருக்கிற பிரீத்தினால இந்த உடல் பொருள் ஆவியெல்லாம் அர்ப்பணிச்சு காரியம் பண்றான். அதேதான் அங்கேயும் அந்த மாதிரி பண்றான். அதனால எம்பெருமானும் அப்படிதான் தன்னுடைய எல்லாத்தையும் கொடுத்து, இந்த தன்னை தந்த கற்பகம்னு மொத்தத்தையும் கொடுத்து நம்ம அனுபவிக்கப்படுறான். நாமும் அவனுக்கு அந்த அனுபவத்தினால அப்படியே அவனுக்கு திருப்பி கைங்கரியம் பண்ண. அதனாலதான் உபனிஷத்து என்ன சொல்லிச்சு, எம்பெருமான போல எம்பெருமானோட கூட இவன் அனுபவிக்கிறான். சஹா அஸ்னுதே அப்படின்னு பிரம்மத்தோட கூட பிரம்மனாசக இவன் இது மாதிரி அனுபவிக்கிறான் சொல்லி, அப்படிப்பட்டதான மோட்சத்தினுடைய தன்மையை இங்க, ஏன்னா இங்கதான் அந்த மாதிரி மோட்சத்தினுடைய தன்மை சொல்ல முடியும். மற்றவா யாராலும் இந்த மோட்சத்தினுடைய தன்மையே சொல்ல முடியாது. கொஞ்சம் எட்டி வந்த துவைத்திகள் கூட ஆனந்த தாரதமியத்தை கல்பிச்சுட்டா.
இங்க மாடா இருந்து மோட்சம் போனாக்கா மாடா, ஏன்னா பசு மனுஷ பக்ஷிவான்னு இருக்க, அங்கேயும் மாடா தான் இருக்க முடியும். இங்க ஆணா இருந்து மோட்சம் போனா அங்கேயும் ஆணை போலதான் இருந்து பண்ண முடியும். பெண்ணா இருந்து மோட்சம் போனா பெண்ணை போலதான். ஆனந்த தாரதமியம் உண்டுன்னு அவ சொல்லிட்டா. ஆனா ஜீவனுக்கு ஆனந்த தாரதமியம் கிடையவே கிடையாது. ஜீவன்ல சரீர பிரயுக்தமா தான் இங்கதான் இந்த லோகத்துல புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரியான சரீரம் இருக்கு தவிர, தேவ மனுஷ திரிய ஸ்தாவராதி சரீரங்களை கொண்டிருக்கானே தவிர, ஜீவனுக்கு சுதசித்தமான ஜீவனுக்கு சரீரமே கிடையாது. அதனால ஆண் பெண் விசாரமே இல்லை அங்க. அதனால அனுபவ தாரதமியம், ஆனந்த தாரதமியமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ஆனந்தம் அப்படின்னு சொல்ல இந்த கத்தியே நமக்கு ஆச்சாரியாள்னா என்ன? யதி சார்வபௌம பதசாத்ருதாசயாக அப்படின்னு இருக்கக்கூடிய யதிவரர் ஆசிரியத்த ராமானுஜர் ஆசிரியத்த அற்று தீர்ந்த ஆச்சாரியால் நமக்கு இந்த மாதிரி மோட்சத்தினுடைய ஸ்வரூபத்தையும் காண்பிக்கிறார். அதாவது மோட்சத்தினுடைய ஸ்வரூபத்தை எப்படி இங்க அல்லல் படக்கூடியதெல்லாம் இல்லை, அங்க போய் நித்தியமா நிரந்தரமா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்றத காண்பி. இப்படி பெருமை பெற்றவர்கள் யாருன்னா எத்தி சார்வம் பதசாத்புதாசையா. சார்வமன் சொன்னா இந்த பல தேசத்துக்கும் அரசனா இருக்கக்கூடியவன். அதாவது ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு அரசர் இருப்பா. எல்லா தேசத்தையும் சேர்ந்து இருக்கக்கூடியவனுக்கு சார்வபௌமன் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விவகாரம். அந்த சார்வபௌமன் கிட்ட என்ன பண்ணுவான்? பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அரசன்லாம் சிற்றரசர்கள்லாம் அவனுக்கு கப்பம் கட்டி அவனுக்கு வேண்டியவனா இருந்து தங்களுக்கு வேண்டிய பிரஜைகளுக்கு தங்களுடைய நாட்டுக்காரர்களுக்கு அவ நல்லதை பண்ணுவான். அத போல எதிசார்வகோமரா இருக்காரு ஸ்ரீபாஷ்யக்காரர், அவருடைய திருவடிக்கு அற்று தீர்ந்து தன்னுடைய சித்தத்தை அவருக்கு சமர்ப்பிச்சு அவருக்கே அடியவரா இருக்கக்கூடிய இந்த ஆச்சாரியா அவர்னால இந்த நிகமாந்த நீத்திய அடியாழம் கண்டு அந்த மோட்ச மார்க்கத்தை உபதேசிப்பவர்களா இருந்து நம்மலாம் ஆட்கொள்ளுகிறார்கள். அப்படி இந்த சாராம்சத்தை இந்த பாசுரத்துல சாய்க்கிறார். ஒள்ளிய நூல் காற்று இந்த பாசுரத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் அடுத்த ஸ்லோகத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒள்ளிய நூல் கற்றார் பரவும் இராமானுசனை கருதுமுள்ளம் பெற்றாரவர் அவரெம்மை நின்னாளும் பெரியவரே அப்படின்னு நூத்தந்தாதியில அமுதனாருடைய வாக்கு. ஒள்ளி சிறந்த நூல்கள்லாம் கற்றவா இருக்காளே, அவள்லாம் எதிசார்வம் பதசாத்கிருதாசையாக ஒள்ளிய நூல் கற்றார் பரவும் இராமானுசன். அந்த ராமானுசனை கருதும் உள்ளம் பெற்றவரா அவள்லாம் இருக்கா. அவள் ஒள்ளிய நூல் கற்றத்தினால எப்படி ராமானுசன் ஆசிரியத்தினால அதனால ஸ்வசிதாவதூத பரவாதி வைபவாளா இருக்கா. நிகமாந்த நீதி ஜலதேஸ்தாஸ்புஷாளா இருக்கா. அதே மாதிரி கதிமாப்பவருக்கு பிரதிபாதயந்தி கதிமாப்பவர்க்கு அப்படின்னு மோட்ச மார்க்கத்தை உபதேசம் பண்றவாளாவும் இருக்கா அப்படின்னு சொல்லப்பட்டது. எல்லாம் இது ராமானுசுந்தாதியில அவர் எப்படி நேருக்கு நேர ஸ்ரீபாஷ்யக்காரருடைய பெருமையை விஞ்ஞாபிச்சு அதை பாஷ்யக்காரர் அங்கீகரிச்சாரோ அதே ஏகலைவன் போல ஸ்ரீபாஷ்யக்காரரை எப்பவும் அனவரதும் தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தேசிகன் இந்த எதிராய சத்தத்திலே அப்படியே அந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய குணநலன்களை கண்டு இங்க சாதிக்கிறார். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீனதிவர்யான் பஜே நிசம் ஸ்ரீரங்கபூர்வசரஜித்யதீசானபதாஸ்ரயம்
ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.